ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸ் தான். அதுக்கு நான் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாமே ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெரிய சைஸ் ஆனியன் 2 எடுத்திருக்கேன், 2 டம்ளர் அரிசிக்கு. ஸோ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறமாகட்டும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய காரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி 3 சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு பன்னீர் அந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யில் எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் மட்டும் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ரேண்டமாக ஃப்ரை பண்ணால் போதும். அதில் கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் குக் ஆகிடுச்சு நல்லாவே. இதில் புதினா மல்லியிலை தூவிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ மசாலா வெந்திருக்கு. தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வற்றி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி கலந்துட்டுடலாம். கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கர் விசில் போடலை. நீங்கள் வேணால் குக்கர் விசில் போட்டுக்கோங்க. நான் பிளேட்டை போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். இதை ஸ்டவ் ஸ்லோ பண்ணி அது மேலே ஒரு யூஸ் பண்ணாத ஒரு தவா வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சு வெயிட் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் விட்டால் பக்காவாக நமக்கு ரைஸ் வெந்து நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. அவ்வளோதான். மல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் என்னோடய லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.